ரிஷபராசி, ரிஷப லக்னம். நல்லவங்களா இருக்கலாம். ஆனா, ஓவர் நல்லவங்களா இருக்கக்கூடாதுங்க. நெறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் போற வரவன்லாம் திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலுமே கெத்த வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணக்கூடிய ராசி. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். கடகத்துக்கு இணையான தாய் அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால யாரையுமே மன்னிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசக்கூடிய ராசி இல்ல. ஆனா, இன்னைக்கு எப்ப கேது வந்து ராசிக்கு 6ல உட்கார்ந்துட்டு போனாரோ, அன்னையிலிருந்து ராசியில குரு இருக்காரோ, அன்னையிலிருந்தே நெறைய விஷயங்கள் நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் வீட்டுக்கு நான் சாப்பிடறக்கு போறதே இல்ல, வரதே இல்ல. இருந்தாலும் ஏங்க எங்கள எல்லாம் அவமானப்படுத்துறானுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா போகக்கூடிய ராசி ரிஷபம். அந்த ரிஷப ராசிக்கே இந்த நிலைமையா? எவ்வளோதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலுமே, இவனுங்கிட்ட என்ன பணம் கொட்டி கிடக்குது அப்படின்னு பேசுறாங்க. ஒதுங்காம அமைதியா இருந்தாலுமே, இவன் திமிரு பிடிச்சவன் ஹெட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எவ்வளோ கராரா இருந்தாலும் ஏமாத்திடுறாங்க. இதுதான் முக்கியம். எப்பல்லாம் குரு வந்து ராசியில வராரோ, அன்னைக்கு எல்லாமே பெரிய ஏமாற்றங்கள் வந்து நின்னுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரு தடவ தான் இந்த ஏமாறம். இந்த ஏமாற்றம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள பாதிப்பு ஏற்படுத்தி குடுத்துச்சு. கடவுள் தான் துணை இருக்காருன்னு டெய்லியும் அன்னன்னைக்கு நாள நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ஏங்க எங்களுக்கு மட்டும் இது குரு பார்த்தா நன்மைன்னு சொல்றீங்க. ஆனா, அந்த ராசியில வந்து குரு இருக்கும்போது எங்களை காப்பாத்த தானே செய்யணும். அவரு ஏங்க இந்த மாரியெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, குரு இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் பெரிய யோகாதிபதின்னு சொல்ல முடியாதுங்க. அஷ்டமாதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. அப்ப எங்க போனாலுமே நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளத்த அதிகபட்சமாக குரு ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. இயற்கையான சுபகிரகம் குரு என்றாலுமே, இந்த ராசியை பொறுத்தவரையும் அவரு எவ்வளோ நல்லவரா இருந்தாலுமே, ஒரு பாதிப்ப குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்காம போகவே மாட்டாரு. எனக்குன்னு ஒரு நாள் வரும், ஒரு கஷ்டத்த ஒருத்தர பார்த்து நான் ஏங்குறேன். இத்தன நாளா, பல வருஷமா நான் யாரையும் பார்த்து என்னைய கம்பேரிசன் பண்ணதே இல்ல. ஆனா, இன்னைக்கு இந்த 1 1/2 வருஷமா பார்த்து கம்பேரிசன் பண்ற மாதிரி, இந்த பணத்த நம்ம சேர்த்து வச்சிருக்கலாமோ இவங்கள மாதிரி, நமக்கும் இந்த மாதிரி ஒரு திறம வந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமோ, நம்ம ஏன் இப்படி நல்லவனா இருக்கிறோம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன ஏற்படுத்தி குடுத்திருப்பாரு. நெறைய விஷயங்கள் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. "ஏங்கடா இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி நெறைய சூழ்நிலைகள் நடந்திருக்கு. நெறைய 1 மட்டும் 2 மட்டும் இல்லைங்க. வீண் செலவு, விரய செலவு, தண்ட செலவு, இஎம்ஐ கட்ட முடியாம பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள சிக்காத ரிஷபம் இல்லவே இல்ல. நான் ஒண்ணு நெனச்சேன், ஒரு பிளான் போட்டேன், இன்னொன்னு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லைங்க. டெய்லியுமே ஏன் என்னுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? ஏன்? எப்படி? அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்கள் குடுக்கறதுக்கு தான் ராசியிலே குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நெறைய பலன்கள் அடுத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சொல்லிக் குடுக்கறது, "நான் இப்படிதான் ஏர்ன் பண்றேன், நீ பண்ணு" அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. கெட்டவங்க ஏங்க வாழ்றாங்க? அப்படிங்கிற மாதிரி மனசுல 1000 கேள்வி. இப்படிலாம் கெட்டவங்களா இருந்துட்டு போயிரலாம் போலங்க அப்படின்னு என்ன பேசினாலுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பிரச்சனைகள சந்திச்சு வந்திருக்காங்க. சனீஸ்வர பகவான் ஒருத்தர் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து ஒரு யோகஸ்தானத்துல ஒரு பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்துல இருந்து இவங்களை காப்பாத்தக்கூடிய ஒரே கிரகமாக இத்தன நாள் இருந்திருக்காத தவிர்த்து மத்தவங்க யாருமே பாருங்க, செவ்வாய் பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்ல. ராகு, கேது பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்ல. சூரியன் பெருசா அவருடைய கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கா சரியில்ல. சந்திரன் உங்க எல்லாருக்குமே தெரியும் 2 1/2 நாளைக்கு ஒருக்கா பயணிக்கக்கூடிய கிரகம். மத்தபடி பெரிய அளவுக்கு வருட கிரக கோச்சாரங்கள் எதுவுமே ரிஷபத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாம, அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்களோ, அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் குடுத்துட்டு இருக்காங்க. எதுவுமே சப்போர்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னா, ஒரு லாபம் வரும்போது 2 பெரிய அடி விழுகுதுங்க. ஒரு ரூ. 200 இன்னைக்கு வரும் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டிய இடத்துல, ரூ. 20 ரூ. 30 நெனச்சு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இது வந்து இப்ப இல்லைங்க. 2, 3 வருஷமாவே இதான் நடந்துட்டு இருக்கு. யாருக்காக சப்போர்ட் பண்ணி வேலை வாங்கி குடுத்தீங்களோ, அந்த நபராலே உங்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். என்ன நம்ம நல்லது நெனைக்கிறோமோ, அதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்து நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டு போயிறது. இது எல்லாம் தான் குரு பண்ணிட்டு இருக்காரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சுபகிரகமாச்சே ஏங்க இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிய பொறுத்தவரையும் ஆதிபத்தியம் அந்த மாதிரி. அப்ப குரு அப்படிங்கிறது வந்து இதே வேற கிரகமா இருந்தா அடிக்கிற அடி பெரியா இருக்குங்க. குரு இருக்கறனால சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்கக்கூடிய, "ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டீங்க? உங்கள உங்கள நான் எப்படிலாம் நெனச்சிருந்தேன். இந்த மாதிரி மன சுமைகள, கஷ்டத்த குடுத்துட்டீங்களே" அப்படின்னு சொல்லாம மனசு சங்கட்டப்படாம லைட்டா சொல்லக்கூடிய காம்பினேஷன் தான் இந்த ராசியிலே குரு. இந்த நேரத்துல இந்த 2025 இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல உங்க ராசியிலே குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு 12ல சூரியன் உச்சம், ராசிக்கு 2ல சந்திரன்,
ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ல செவ்வாய், ராசிக்கு 5ல கேது, ராசிக்கு 11ல புதன், சுக்கிரன், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் ரிஷபத்தை பொறுத்தவரையும் நிறைய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். அது எவ்வளோ பகை கிரகங்களா இருந்தாலும், பாவ கிரகங்களா இருக்கும்போது 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு யோகமான ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நேரத்துல இந்த மே மாத பலன்கள் உங்கள அடுத்த ஸ்டெப்பு கூட்டிட்டு போகுமா? இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நெறைய முயற்சி போடுறோம். எஃபோர்ட்ஸு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி ஒண்ணு கிடைச்சா தானங்க நமக்கு அடுத்தது போறதுக்கு இருக்கு. ஒரே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தா எப்படிங்க? அது வந்து சலிப்பை ஏற்படுத்திரும்ல அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. எனக்குன்னு ஒரு காலம் வரும்னு நெனச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அது இன்னைக்கு வந்திருக்கு. பொதுவாகவே வந்து சூரியன் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு 12ல உச்சமா இருக்கனால, இத்தன நாளா இந்த ஒரு ஒரு எனக்கு வந்து பொருளாதாரத்தில ஒரு உதவி இல்லைன்னு நீங்க கேட்கும்போது, அப்பா, அம்மா உங்க காசு தாங்க. அது நிச்சயமாக நீங்க சம்பாரிச்சு சேர்த்தி குடுத்த காசு தான் உங்க அப்பா, அம்மாவோடது. ஆனா, நீங்க கேட்கும்போது உங்களுக்கு பயன்படாம, நீங்க தான் பார்த்துட்டுருப்பீங்க. நீங்க தான் பொருளாதார உதவி எல்லாமே செய்வீங்க. அவங்க கிட்ட தனிப்பட்ட வருமானம் இல்ல. இருந்தாலும் உங்க பணத்த வாங்கி உங்களுடைய அக்காக்கோ, தங்கச்சிக்கோ, தம்பிக்கோ வந்து பொருளாதார உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க கேட்கும்போது, "இல்லையே என்கிட்ட" அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கு. எவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டு குடுத்து போனாலுமே, ஆப்போசிட் நபர்லாம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்கங்க. அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும் அப்படின்னு நெனச்சு நெறைய ஏங்கியிருக்கீங்க. இந்த நேரம் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுனால, அப்பா சார்ந்த, அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆமா, அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா, இன்னைக்கு அந்த பணம் இருக்கு. நான் உனக்கு தரேன். நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி, இல்ல அப்பாக்கு தெரியாம அம்மா குடுக்குற மாதிரி, அம்மானால ஒரு பொருளாதாரம் ஏற்றங்கள் உங்களுக்கு நெறைய நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. 2வது தொழில் ஸ்தானம். அப்பா சார்ந்த தொழில் பண்றேன். அப்பா கூட தொழில் பண்றேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தொழில் அப்படிங்கிறபோது வந்து அவரை கேட்டுட்டு பண்ற மாதிரி இருக்கு. என்னால இதுக்கு சுத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரணை பண்ணவே முடியல. நெறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா குரு வந்து ராசியில இருக்கும்போது நெறைய பிரச்சனைய தூண்டுவாரா தொழில் சார்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நிச்சயமாக தூண்டுவாரு. அப்ப அப்பா கூட இருந்து நான் வெளிய வரணும், தொழில் பண்ணணும், ஜெயிக்கணும், தொழில வந்து நான் வந்து நல்லா கத்துக்கிட்டு வெளிய வருவேனா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு சனி, ராகு கிரக சேர்க்கை இருக்கிறனால தொழில்ல வந்து கண் பார்த்த வேலை ஏற்கனவே தெரியும் ரிஷபத்த பொறுத்தவரையும் பலவிதமான வேலைகள செய்யக்கூடிய திறமைசாலிக. அப்ப இந்த நேரம் தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அனைத்து தொய்வுகளும் விலகி, நல்லா கத்துக்கிட்டு வெளிய வந்து தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி குடுப்பாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அதனால தான் லாபஸ்தானத்துக்கு போறாரு. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்த பொறுத்தவரை லாபம் என்ன அப்படின்னு நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்கும். அதேபோல 3ஆம் தர யோகம் 11ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு. திருமண வாழ்க்கை செவ்வாய் பாருங்க நீசமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாகி, அதிலிருந்து மீண்டு வெளிய வந்து, இன்னைக்கு தான் மனச ரெக்கவரி பண்ணி இப்போ ஒரு 5, 6 மாசம் ஆயிருக்கு. இருந்தாலும் மறுபடியும் வீட்ல புஷ் பண்றாங்க. 2வது திருமணத்துக்கு வந்து புஷ் பண்றாங்க. இப்படியே இருந்து எத்தன நாள் இருக்க போற? முதல் திருமணம் மாரி 2வது இருக்காது அப்படின்னு நெறைய ஆறுதல் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கேட்க மாட்டேங்குது. நான் 2வது திருமணத்தை நோக்கி போகலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அதுவும் இதே மாரி எனக்கு மன காயங்கள குடுத்துருமோ! அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இல்ல 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த கோச்சாரம் ஒரு பெஸ்ட்டா இருக்கும். 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நாங்க பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணத்துக்கு உண்டான நேரம் வந்துருச்சா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ். நிச்சயமாக இந்த நேரம் வந்திருக்கு. வீண் செலவு, விரய செலவு, தண்ட செலவு இதெல்லாமே குறைஞ்சு, பொருளாதாரத்தில தலைசிறந்த யோகத்த குடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் காத்துட்டு இருக்காரு. அதனால தான் லாபஸ்தானத்தில வந்திருக்காரு. அங்க சுக்கிரனும், குருவும் பரிவர்த்தனையாயி சுக்கிரன் உங்களோட ராசியாதிபதி ராசிக்கே வராரு. தைரியமா பேசுவீங்க. தன்னம்பிக்கையா பேசுவீங்க. போடக்கூடிய எஃபர்ட்ஸ் ஒண்ணொண்ணும் ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கும். இத்தன நாளா ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்தவங்க கிட்ட சொல்லி, அதைய பேசி, "நீங்க இத பண்ணி குடுங்க. நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு நான் பின்னாடி இருக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் ஆதரவு இல்லாம பாதிப்படைஞ்ச உங்களுக்கு, இனிமேல் ஆதரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அது எதுக்குங்க அடுத்தவனோட ஹெல்ப் நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். நிச்சயமாக இருக்கும். அதேபோல 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறனால, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கும். அது 12ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறனால, டியூ போட்டு ஒரு ஒரு பொருளும் வாங்கும்போது, அந்த டியூ சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். 12ஆம் இடங்கிற சந்தோஷமா வாழ போறீங்க. அப்ப வந்து 4ஆம் அதிபதி 12க்கு போய் உச்சம் பெறதுனால, அது காசு பார்க்காம இப்ப ரூ. 7,00,000 பட்ஜெட் போட்டிருக்கேன், ரூ. 5,00,000 பட்ஜெட் போட்டிருக்கேன், ரூ. 2,00,000 வண்டிக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன்னா,
அங்க போகும்போது உங்களுக்கு அத விட பெருசா ஒண்ணு புடிச்சிட்டு போய் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக. 12ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்போது, நம்ம போட்ட பட்ஜெட்ட விட அதிகபட்சமா ஒரு பொருள மேல நம்ம ஆசைப்பட்டு, அதனால நம்ம இஎம்ஐ போடக்கூடிய ஓரளவுக்கு சிச்சுவேஷன் வரும். அதனால ரொம்பவே கவனமா இருக்கணும். அதனால அந்த மாரி யோகத்த ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நீங்க போட்டத விட, நீங்க விருப்பப்படுறத விட அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காலமாக ரிஷபத்துக்கு இருக்கும் இந்த மே மாத பலன்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு நம்ம பேசும்போது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.